அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நடுங்கிய கைகள், தடுமாறிய வார்த்தை, நடிகர் விஷாலை தாங்கி பிடித்து உட்கார வைத்த படக்குழு. என்ன ஆச்சு திடீர்னு? அதிர்ச்சி தரும் வீடியோ. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விஷால். இவர் சுந்தர் சி இயக்கத்தில் மதகஜ ராஜா என்ற திரைப்படத்தில் நடித்துள்ள நிலையில் 2013ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆவதாக இருந்தது. ஆனால் அந்த படத்தின் ரிலீஸ் தள்ளிப்போன நிலையில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு பொங்கல் பண்டிகையின் போது தற்போது ரிலீஸ் ஆக உள்ளது. இதனை முன்னிட்டு நிகழ்ச்சி ஒன்று நேற்று நடைபெற்றது. அதில் இயக்குனர் சுந்தர் சி மற்றும் நடிகர் விஷால் உள்பட படக்குழுவினர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய விஷால் கை நடுக்கத்துடன் தழுத்தபடி பேசினார். அவருடைய கைகள் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டே இருந்தன. இந்த நிலையில் உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவரை கைத்தாங்கலாக அமர வைத்தனர். மேலும் இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நடிகர் விஷாலுக்கு காய்ச்சல் இருந்ததாகவும் குளிர் அதிகமாக இருந்ததால் தான் அப்படி நடுக்கமாக காணப்பட்டார் என்றும் விளக்கம் கொடுத்துள்ளனர். இந்த வீடியோ வெளியாகி தற்போது விஷால் ரசிகர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சார் சொன்ன மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் சார், நீங்க பேசுங்க. அந்த சோஃபாக்கு வேற ரீசன் இருக்கு, நீங்க வாடகை பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஜான்வரியில் வந்து இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க 2 பேர் வந்து சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வந்து வித்தியாசமாக இருக்கணும், ஆனால் இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாருறேன், இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொல்லுமா அவங்க 2 பேரையும் மேல கூப்பிட்டுலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வாங்க. பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாருறேன், இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார்,